ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான துளிர் நேரத்தில் ஒரு குட்டி கதை பார்ப்போம். இது என் மனதை தொட்ட கதை. என்ன அப்படின்னா, ஒரு ராஜாவுக்கு 3 குழந்தைகள், அற்புதமான குழந்தைகள், 3 முத்தான குழந்தைகள் பிறந்தார். சந்தோஷமாக இருந்தார். ஆனால் ஒரு குழந்தை எந்த வம்பு சண்டைக்கும் மூத்த பையன் போகமாட்டான். அவன் உண்டு வேலை உண்டுன்னு இருப்பான். சண்டைனாலே பின்னாடி ஓடுவான். அப்படிங்கிறப்ப என்ன சொல்லலாம், ஒரு பயந்த சுபாவம் ஒன்று. 2வது அந்த சண்டைக்கு போவான், சண்டை ஏதாவது ஒன்று இழுத்துட்டு வருவான். அப்படி இது 3வது குறும்புச்சுக்கிட்ட நிறைய பண்ணிகிட்டு இருப்பான். இப்படியே இருந்து அப்போ ராஜா ஒரு ஒரு உங்களுக்கு சொல்கிறேனே, ஒரு 7 வயசு, ஒரு 9 வயசு, ஒரு 8 வயசு, ஒரு 9.5 வயசு, இப்படி 3 குழந்தைங்க. அப்போ ஃபஸ்ட்டு குழந்த ரொம்ப சேட்டை பண்ணி ராஜாவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான். அப்போ அந்த குழந்தைய அவர் இப்படின்னு டம்ளர் விட்டு வீசியிருக்கார். வீசினதில் இங்கே அடிபட்டுருச்சு. இதுலேருந்து இது வரையும் ரத்தம் வடிஞ்சு, இவனோட சேட்டை என்னால் தாங்க முடியல அப்படின்னு. அதாவது 3வது குழந்தை ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப இவனை கொண்டு போய் வெளியில் விட்டுரு, அவன் இன்றைக்கி திருந்தி வரட்டும், இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறார். அப்போ அவர் அமைச்சர் கொண்டு போய் விடுறப்ப அவருக்கு மனசு தாங்கலை. ரொம்ப சொல்லி பார்க்குறார். ராஜா கேட்கல. சரின்னு விட்டுட்டு மலைப்பகுதிக்கிட்டக்கு விட்டுட்டு வர்றாரு. அதாவது அடுத்த ஒரு இதுக்கு விட்டுட்டு இருப்போம். அந்த குழந்தை அப்படி சிரித்ததான், ரொம்ப சிரித்ததான். சிரிச்சிட்டு, ஆனால் அதுக்கு கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை. ஏன் விட்டுட்டு போகிறாங்கன்னு அதுக்கு ஒன்றும் தெரியல, பாவம். விட்டுட்டு வரவும் கையேந்தி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சான். பிச்சை எடுக்க அப்படியே வளர்ந்தது. பிச்சை எடுத்து சாப்பிட அப்படியே அதோட லைஃப் அப்படியே இருந்தது. இப்படியே நிறைய வருஷம் போயிடுது. போகிறப்ப கல்யாணம் பண்ணுற வயசு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும். அப்போ இந்த மாதிரி ராஜா சொல்கிறார், இந்த அடுத்த நாட்டிலேருந்து போருக்கு நம்மளுக்கு அனுமதி வந்திருக்கு. அப்போ நம்ம போயாகணும். ஃபஸ்ட்டு பையனை கூட்டிகிட்டு வா, நம்ம போருக்கு போகலாம். ஐயோ, அவன் தான் சண்டைனாலே ஓடுவான். வீட்டிலே கடிதம் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இந்த மாதிரி எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு. அப்போ ராஜாவுக்கு ஃபஸ்ட்டு பிள்ளை போயிடுது. 2வது பிள்ளை ஒரு பெண்மணியை லவ் பண்ணுறது. அதனால் அவனும் அப்பா சம்மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டேன். ஆக அந்த 2 பிள்ளையும் ஊரை விட்டே போயிடுச்சு. இப்போ இந்த 3வது பிள்ளை தான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன். ராஜாவுக்கு குழந்தை இல்லையே. அப்படிங்கிறப்ப தானே போருக்கு போனாராம். போய் இது பண்ணி எல்லாம் செஞ்சிட்டோம். இருந்தாலும் அவருக்கு சின்ன மன வருத்தம். சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, ஆனால் 3 பையன்களை பெற்றும் நம்மளுக்கு கையில் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். அப்போ இந்த எல்லா கையும் அன்னதானம் கொடுக்க சொல்லி ராஜா கட்டளை இடுறார். அப்போ அந்த தருணத்தில் இந்த குழந்தை சாப்பிட வர 3வது குழந்தை. அப்போ அந்த தழும்பை பார்த்துட்டு ராஜா கிட்டக்க போய், இது எப்படிப்பா வந்தது தெரியலையே எனக்கு அப்படிங்கிறான். அப்போ தான் பையன்தான் நினச்சிக்கிட்டேன். அப்போ அமைச்சர்கிட்ட சொல்லி, நான் சொன்னேன்னு பையன்னு சொல்லாத, உனக்கு அங்கே வேலையெல்லாம் கொடுத்து தங்க சொல்லி பிச்சை எடுக்காமல் சாப்பிட்றதுக்கு ராஜா சொல்லியிருக்காருன்னு சொல்லு. அப்போ இப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறேன். இப்படி ஒரு 10 நாள் போனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜா சொல்கிறார், நான் தான் உன் அப்பா. இந்த மாதிரி நீ சின்ன குழந்தையில சேட்டை செஞ்சதுனால நான் இப்படி பண்ணிட்டேன். உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன். இப்போ நீ தான் என் பையன். நீ இந்த நாட்டுக்கே ராஜா நீ தான் அப்படின்ட்டு சொல்லவும், நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியல, பையனுக்கு. அப்போ பகலில் ஃபுல்லும் நான் ராஜான்னு, நைட்டு நான் பிச்சைக்காரன்னு இப்படி சொல்லிட்டு இருந்தார். ஏன் இப்படி இது என்ன வியாதி அப்படின்ட்டு ஒரு வைத்தியரை கூட்டிகிட்டு கேட்குறப்ப அந்த வைத்தியர் சொன்னாராம், பொதுவாக ஒரு மனுஷனுக்கு 2 வித வியாதி இருக்குது. ஒன்று மனோவியாதி, 2வது உடல் ரீதியான வியாதி. இந்த குழந்தைக்கு வந்திருக்கிறது மனோவியாதி. அதாவது பகல் ஃபுல்லும் ராஜா, நைட்டு ஃபுல்லும் பிச்சைக்காரன்னு நினைக்கிறேன்னா அவன் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. பிச்சை எடுக்கிறப்பயாவது நிம்மதியாக இருந்திருக்கான். இப்போ ராஜா பதவி கிடைக்கவும்
இப்போ நம்ம அப்பா வந்து இப்படி பிச்சை எடுக்க விட்டுட்டாருங்கிற அந்த வெக்ஸு வந்து மனசில் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிற. இப்போ அந்த ராஜா இதுக்கு மருந்தே இல்லையான்னு கேட்டதுக்கு இந்த முனிவர் சொல்கிறார், இருக்குது. நாளடைவில் அவனே தெளிஞ்சு கண்டிப்பாக அவன் புரிஞ்சுருவான் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு அந்த முனிவர் என்ன சொன்னார், நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் மனதை, அந்த குழந்தையோட போய் சொல்லி கொடுங்க, இதுதான் நல்லது, இதுதான் அடிதான் ஒரு பிரதானம்னு கிடையாது, சொல்லிக் கொடுங்க, அன்பாக சொல்லிக் கொடுங்க, அப்படியே ஃப்ரெண்டாக பழகுங்க அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ நாளடைவில் இந்த பையன் குணமாயிட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டான். அப்போ அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு கல்யாண காட்சி பண்ணி கொடுத்துட்டான். அப்போ அந்த குழந்தை வந்து அப்பா கண்களை பார்க்குறப்ப, நான் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தால் மன்னிச்சுக்கொண்டுப்பாங்க. அறியா பருவத்தில் செய்கிற தப்பை எண்ணி போய் கடத்தி கொண்டு பக்கத்து நாட்டுக்கு போய் விட்டுருக்கோம். அது எவ்வளோ பெரிய தப்பு. ஆகையால் நேரத்தில் குழந்தைகளை நம் பேணி காப்பது நம்மளோட கடமை. கடவுள் கொடுத்துருக்கிற பொறுப்புலேருந்து நம்ம வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இந்த இடத்துக்கு இப்படித்தான் போகணும், இந்த இடத்துக்கு இப்படித்தான் வளரணும் அப்படிங்கிறத நாம் தான் நம் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும்.